சப்பாத்திக்கு தான் நல்லா இருக்கும்னு நினைச்சேன். தோசைக்கும் சூப்பரா இருக்கு, வேற லெவல். சோயாவை வச்சு கிரேவி பண்ண போறோம். சோயா கறி மாதிரி மணக்கிறதுக்காக பட்டை, கிராம்பு, அன்னாச்சி பூ, ஏலக்காய், சீரகம், சோம்பு இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டா நல்லா மணக்கும். நல்லா கிரேவி மாதிரி வர்றதுக்காக 2 தக்காளி, 3 பல்லு பூண்டு, 4 வரமிளகாய் இதை தண்ணியில வேக வச்சு அரைச்சு எடுத்துக்கணும். வாசனைக்காக பட்டை, கிராம்பு மசாலா, 2 பெரிய வெங்காயத்தை பொடிசா வெட்டி வச்சுக்கிட்டு 4 பச்சை மிளகாவை 2 நறுக்கி வச்சுக்கலாம். கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். உங்களுக்கு கிரேவி அதிகமா இருந்தா வெங்காயம் இன்னும் கொஞ்சம் அதிகமா போடணும்.